அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக காரைக்குடியில் நடந்த ஒரு சம்பவம் மருத்துவத்துறை மீதான நம்பிக்கையை மக்களுக்கு குலைக்கும் வகையில், மருத்துவர்கள் எல்லாம் கடவுளுக்கு சமமாக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையில் அதனையும் குலைக்கும் வகையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது காரைக்குடியை சார்ந்த 10 வயது சிறுவன் ஒருவனுக்கு ஆணுறுப்பில் வீக்கம் மற்றும் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதை மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. அந்த மருத்துவமனையில சொல்லியிருக்காங்க, அதை மேல் தோலை அறுவை சிகிச்சை எடுத்துட்டோம்னா அது சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன உடனே பெற்றோர்கள் அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையை இன்னொரு மருத்துவமனையோட நிர்வாக இயக்குனராக இருக்கக்கூடிய இன்னொரு மருத்துவர் அந்த அறுவை சிகிச்சையை செய்கிறார். ஆனா அந்த அறுவை சிகிச்சையானது தவறான அறுவை சிகிச்சையா ஆயிருக்கு. அதற்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு அந்த பெற்றோர்கள் அந்த மருத்துவமனையை போய் அணுகுறாங்க. அந்த மருத்துவமனையானது எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆபரேஷன் செய்த மருத்துவர் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மருத்துவரையும் போய் அந்த பெற்றோர்கள் சந்திக்கிறாங்க. அவர் ஆபரேஷன் எனக்கு சம்மந்தம் இல்லை, ஆபரேஷன் செய்த மருத்துவமனை தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான அவர்களுடைய மன உறுதியும் உடல் உறுதியும் குலைகிற வகையில் அவங்களை அலக்கழிச்சு அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும்னு தெரியாமல் மக்கள் மன்றத்தில் போய் முறையிடுறாங்க. அந்த அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், காரைக்குடி வாழ் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவித்து, ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து கடந்த 7ஆம் தேதி ஒரு கடையடைப்பு போராட்டம் செஞ்சிருக்காங்க. இந்த இந்த மாதிரியான சூழல்ல இதை அந்த உண்மை விளக்கம் சொல்ல போறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு மருத்துவர் குழுவானது அனைத்து பத்திரிகையாளரையும் கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட் நடத்துறாங்க. அந்த பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மருத்துவ குழுவிலே பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணி விடணும்னா இந்த கூட்டம் அவசியம், அதாவது அந்த பிரஸ் மீட் அவசியம், எல்லாருக்கும் ஒரு கவர்ல வச்சு 500 ரூபா கொடுத்தோம்னா தான் அதை மடமாற்ற முடியும் அப்படின்னு அந்த மருத்துவர்களா பேசிக்கிறத பாலிமர் செய்தியில் வெளியிட்டு. இப்ப நாம என்ன சொல்றோம்னா, இந்த ஜனநாயக நாட்டில் இந்த மக்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய 2 துறைகள், மருத்துவத்துறை, ஊடகத்துறை. இந்த ஊடகத்துறை மீது இவ்வளவு பெரிய களங்கத்தை எப்படி அவர்கள் சுமத்தினார்கள்? ஒரு சிலர் செய்கின்ற தவறுகளால் இந்த ஊடகத்துறை மீதான நம்பிக்கை மக்கள் இழக்க நேரிடுகிறது. அடுத்து மருத்துவத்துறையை எடுத்தோம்னா, மக்கள் கடவுளுக்கு அடுத்தபடியா மருத்துவர்களை தான் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடிய சூழ்நிலையில கடவுளா இருந்து காப்பாற்றக்கூடியவர்கள் வணிக ரீதியாக, பொருளாதார ரீதியாக அந்த தன்னுடைய சுய வாழ்க்கைக்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக இந்த பொதுமக்களுடைய நம்பிக்கையை குலைக்கும் வகையில் நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தா இந்த பொதுமக்களுடைய வாழ்க்கை நிலை மிகவும் கேள்விக்குறியாகும் என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.